ஆம், கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த விடயங்களை தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய கடந்த கால வினாக்களை செய்வதற்குரிய ஒரு மீட்டலுடைய ஒன்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு ஏதாவது பாட தொடர்பாக வந்து சந்தேகங்கள் அல்லது மேலதிக விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் அதில் குறிப்பிடப்படுகின்ற செட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதில் உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது வினாக்களை நீங்கள் எழுதினால் நாங்கள் அதுக்குரிய விடைகளை கொடுக்க முடியும். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் இன்றைக்கு நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள்ல இருந்த ஒரு விரைவான ஒரு மீட்டரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போல சில புதிய விடயங்களை நாங்கள் இன்னைக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆகவே நல்லதுமான நாங்கள் பாடத்துக்குள் நுழைவோம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பார்க்க இருக்கிற விடயம் வந்து பொதுவா வந்து பணத்தினுடைய அறிமுகம் என்று சொல்லி உங்களுக்கு கேள்விகள் வரலாம். பணத்தினுடைய அறிமுகத்திலிருந்து அல்லது வரி விளக்கணத்திலிருந்து பரீட்சையில வந்து கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பணத்தினுடைய வகைகள், பணம் என்றால் என்ன என்பதை கேட்பதை தவிர்த்து பணத்தினுடைய பல்வேறுபட்ட பணத்து குறிப்பிடுகள் சொல்லி கேட்கலாம். அதாவது நடைமுறையில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட வகையான பணத்தினை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டால் நீங்கள் அந்த பணம் என்று சொன்னால் என்ன, அடுத்து பணத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு வரி விளக்கணத்தை சம்பந்தமா நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், குறுகிய பணம், விரிந்த பணம், அதி விரிந்த பணம் என்று சொல்லி உங்களுக்கு பணத்தினுடைய வகைகள் தெரியும். அதுக்குரிய வரி விளக்கணம் தெரியும். ஆகவே பணத்தினுடைய வரி விளக்கணம் என்று சொல்லுகின்ற பொழுது பணத்தினுடைய வரி விளக்கணம் மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட பணத்தினுடைய வரி விளக்கணத்தை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தெரியும், பணம் என்பது பொதுவாகவே பணம் என்பது கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதும் பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான ஊடகம் தான் பணம் என்று தெரியும். அது சாதாரணமாக ஒரு பணம் என்றால் என்னன்னு சொல்லி சிறிய விளக்கம் அது. ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த பணம் என்றால் என்னன்னு சொல்லி இந்த எங்களுடைய பேப்பர்ல கேட்க மாட்டேன். என்ன அது ஆகலம் சிறிய கேள்வி. ஆகவே உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு சொன்னால், பணத்தினுடைய பல்வேறு வகைகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கலாம். குறிப்பிட்டு அந்த பணத்தினுடைய வரி விளக்கணம் யாவைன்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு. அல்லது இப்படி கேட்கலாம், நடைமுறையில் பல்வேறுபட்ட வகையான பணங்கள் புழக்கத்தில் காணப்படுகின்றது. அப்பணங்களில் M2 மற்றும் M2B என்பவற்றுக்கிடையிலான வேறுபாட்டை தருகன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்கள் அதுக்குரிய விடைகளை கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே அடுத்தது நான் பார்க்க இருக்கிற விடயம் வந்து பணத்தினுடைய அடிப்படைகள் பார்க்கலாம். நாங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃப் மணி என்று கேட்கலாம். பணத்தினுடைய அடிப்படைகள் அல்லது பண இது போல கேட்கலாம். நாணய தளம் என்று கேட்போம். அதாவது மோட்டர் பேசன் சொல்லி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. நாணய தளம் என்றால் என்ன என்று சொல்லி அப்படியான கேள்வியும் கேட்கலாம். நாணய தளம் என்றால் என்ன, அல்லது மானிட்டரி பேஸ் என்று சொன்னால் என்ன, பணத்தினுடைய அடிப்படைகள் யாவை சொல்லி அப்படின்னு கேட்கலாம். அதே போல அடுத்தது பார்க்க வேண்டி இருக்கிறது நாங்கள் வந்து பணத்துக்கான கேள்வி. தெரியும், பொதுவாக வந்து கேள்வி, நிரம்பல், சந்தை சமநிலை என்று சொல்லி நீங்க பொருள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுபோல பணத்துக்கான கேள்வி உங்களுக்கு தெரியும், பொருட்கள் சேவைத்தான் பொதுவாக கேள்வி ஏற்படுகின்றது. அதாவது குறிப்பிட்ட கால பகுதியில வந்து பல்வேறுபட்ட, அதாவது உங்களுக்கு தெரியும், பொருட்களுக்கான கேள்வி அல்லது சேவைகளுக்கான கேள்வி என்று சொன்னால் என்னென்று சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்டால், அது இது பொதுவாக வந்து கேள்வி என்பது பணத்துக்கான கேள்வி மாத்திரமல்ல, பொதுவாக கேள்வி என்று சொன்னால், அதாவது பொதுவாக கேள்வி என்பது பொருட்கள் சேவைத்தான் கேள்வி ஏற்படும். ஆகவே அவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது அவ்வாறு கேள்வி எந்த பேப்பர் கேட்க மாட்டேன். ஆகவே பொதுவாக கேள்வி என்பது குறிப்பிட்ட சந்தையில், குறிப்பிட்ட காலப்பகுதியில், குறிப்பிட்ட பொருளின் விலை தவிர்த்து ஏனைய காரணிகள் மாறாத பொழுது கவனிக்கணும், பல்வேறுபட்ட விலைகளில் குறித்த பொருளினை கொள்வனவு செய்வதற்கு தயாராக உள்ள பல்வேறுபட்ட தொகைகளை காட்டுகின்ற கோடுதான் அல்லது கேள்விதான்
கேள்வி அழைக்கப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட சந்தையில் குறித்த பொருளுக்கு குறிப்பிட்ட பொருளின் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத பொழுது பல்வேறுபட்ட விலைகளில் நுகர்வோரால் கொள்வனவு செய்யப்பட தயாராக உள்ள பல்வேறுபட்ட தொகைகளை காட்டுவதுதான் கேள்வி அழைக்கின்றனர். கேள்வி டிமாண்ட் என்று சொல்றது. அதாவது குறிப்பிட்ட பொருளுக்கு இந்த குறித்த விலையில் எவ்வளவு தொகை வாங்கலாம், இன்னொரு விலையில எவ்வளவு தொகை வாங்குவார்கள். ஆகவே நாங்கள் அதான் சொல்றது பொதுவாக கேள்வி. இங்கே பணத்துக்கான கேள்வி என்பது அது சற்று வித்தியாசமா இருக்கு. டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்லி பார்த்தது. பணத்துக்கான கேள்வி ஏனைய சாதாரண கேள்வியை விட சற்று வேறுபட்டதாக காணப்படணும். விளக்கம் எவ்வாறு பெறணும் சொன்னால், இங்க பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவுதான் பணத்துக்கான கேள்வி என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம். டிமாண்ட் ஃபார் மணி. ஆகவே இந்த பணத்துக்கான கேள்வி எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது? அதாவது கேட்பார்கள், பணத்தினுடைய கேள்வியினை குறிப்பிட்டு அக்கேள்வியினை வகைப்படுத்துக, அல்லது பணத்துக்கான கேள்விகள் அதாவது பணத்துக்கான கேள்வியினை குறிப்பிட்டு பணத்தின் 3 வகையான கேள்வியை குறிப்பிடுக. அப்படி உங்களோட கேள்வி கேட்கலாம். கேள்வி வந்திருக்குது. பணத்துக்கான கேள்வியினை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பணத்துக்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட வகையான கேள்விகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கலாம். அவை பணத்துக்கு ஏற்படுகின்ற கேள்வி பொதுவாக 3 வகைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நீங்க கட்டாயம் அந்த 3 வகையான கேள்வியினையும் பணத்துக்கு ஏற்படுகின்ற 3 வகையான கேள்விகளை நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஆகவே பணத்துக்கு காணப்படுகின்ற 3 வகையான கேள்விகளை நீங்கள் குறிப்பிட கூடிய வகையில நீங்கள் இருக்க வேண்டும். பணத்துக்கு ஏற்படுகின்ற கேள்விகள் 3 வகைப்படும். ஒன்று வந்து கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்று நாங்கள் அழைக்கின்றோம். கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. இன்னும் சொல்லுவோம், அது நான் கொடுக்கல் வாங்கல் கேள்வி நாங்கள் அழைப்பது ரான் செக்ஷன் 4 டிமாண்ட் என்று சொல்லுவோம். நாங்கள் ரான் செக்ஷன் 4 டிமாண்ட் என்று சொல்லுவோம். இன்னும் 2வது சொல்லுவோம் நாங்கள் ப்ரீகாஷனரி டிமாண்ட் என்று சொல்லுவோம். பாதுகாப்பு நோக்க கேள்வி அல்லது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். ப்ரீகாஷனரி டிமாண்ட் என்று சொல்லுவோம் நாங்கள். மேலும் இன்னும் சொல்லலாம் அப்படி என்று சொன்னால் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொல்லுவோம் நாங்கள். ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட். அவ்வாறு ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொன்னால் அதாவது உத்தேச நோக்க கேள்வி நாங்கள் அழைப்போம். அதை நாங்கள் உத்தேச நோக்க கேள்வி என்று நாங்கள் அழைப்போம். அந்த உத்தேச நோக்க கேள்வி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் யாவை, பாதுகாப்பு நோக்க கேள்வி ஏற்படும் சந்தர்ப்பங்கள் யாவை என்று சொல்லியும் உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படலாம். அதுக்கு நீங்கள் விடை எழுத தயாராக இருக்க வேண்டும். ஆகவே நல்லது மாணவர்களே, நீங்கள் பரீட்சைக்கு நீங்கள் தயார்படுத்துகின்ற பொழுது இந்த கேள்விகள் வந்து நேரடியாக கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படலாம், அல்லது நீங்கள் இந்த பாடத்தினை எவ்வாறு விளங்கி இருக்கிறீர்கள் அது சம்பந்தமாகவும் மறைமுகமான கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். நீங்கள் விளங்கி படித்தால் அதனை இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஆகவே உங்களிடம் வந்து பணத்துக்கான கேள்வியின் வகைகள் என்று சொல்லியும் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படலாம். பணத்துக்கான கேள்வியின் வகைகள் யாவை, அக்கேள்வியினை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லியும் உங்களை கேள்விகள் கேட்கப்படலாம். ஆகவே நீங்கள் எவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டாலும் அதுக்குரிய விடையளிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது வந்து பண நிரம்பல் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படலாம். மணி சப்ளை. மணி சப்ளை என்று சொன்னால் என்ன, இந்த மணி சப்ளை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை, இதனை இவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், பண நிரம்பல் என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறித்த பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவு அல்லது சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவை நாங்கள் அழைக்கிறது வந்து மணி சப்ளைன்னு சொல்லுவாங்க. மணி சப்ளை பணத்தினுடைய நிரம்பல், அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறித்த பொருளாதாரத்தில் சந்தையில் சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவைத்தான் நாங்கள் அழைப்போம் மணி சப்ளை என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றாங்க. அதாவது குறிப்பிட்ட சந்தையில் எவ்வளவு பணம் சுற்றோட்டத்தில் காணப்படுகின்றது என்பதை அளவிடுவதுதான் எங்கட மணி சப்ளைன்னு சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே இந்த பணத்தினுடைய அளவு அதிகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதாவது சுற்றோட்டத்தில் வந்து பணத்தினுடைய அளவு அதிகரிக்கிறது என்றால் அதனுடைய கருத்து என்னவா இருக்கும் சொன்னால், பொதுமக்களினுடைய கையில் உள்ள காசு அதிகரிப்பதுதான் அதனுடைய கருத்தாக காணப்படும். பொதுமக்களுடைய கையில் உள்ள காசு அதிகரிக்குமாயின் அதை நாங்கள் சொல்லுவோம் பண நிரம்பல் அதிகரிப்புன்னு சொல்றாங்க. பணத்தினுடைய நிரம் அது காணப்படுகிறது. ஆகவே சுற்றோட்டத்தில் வந்து பணத்தினுடைய அளவு அதிகமாக காணப்படுகின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் யாவை என்று சொல்லி உங்களோட கேள்வி கேட்கப்படலாம். ஆகவே முதலாவது கேட்கலாம், அப்படி இரண்டாவது கேட்கலாம், நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைப்பதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் யாவை என்று சொல்லி கேட்கலாம் கேள்வி. அடுத்த கேள்வி கேட்கலாம், பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் யாவை என்று சொல்லி கேட்கலாம். அடுத்த கேள்வி கேட்கலாம், நாட்டினுடைய பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் யாவை. ஆகவே இவ்வாறான கேள்விகள் உங்களோட வந்து கேட்கலாம். ஆகவே நீங்க சொல்ல வேணும் பண நிரம்பல் என்று சொன்னாலே என்ன, அது விளங்கி இருக்க வேணும். பண நிரம்பல் என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறித்த பொருளாதாரத்தில் அதன் சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவுதான் பண நிரம்பல் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துகின்ற அல்லது தீர்மானிக்கின்ற காரணியாக இருப்பது வந்து அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி இருக்கும். அந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதாவது பண நிரம்பல் அதிகமாக காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். எவ்வாறு கட்டுப்படுத்தணும் சொன்னால் அதனை அவதானிப்போம். எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்னு சொன்னா, நாட்டில் பண நிரம்பல் அதாவது மணி சப்ளை கூடி இருக்குது, இது எப்படி நாங்கள் குறைக்கலாம். ஆகவே அந்த சுற்றோட்டத்தில் காணப்படுகிற பணத்தினுடைய அளவை நாங்கள் மத்திய வங்கி குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பணத்தை வந்து மத்திய வங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த சுற்றோட்டத்தில் காணப்படுகிற பணமானது மத்திய வங்கியை நோக்கி நகர வேண்டும்.
அப்படி நகர்ந்தாத்தான் சுற்றோட்டத்தில் வந்து காணப்படுகிற பணத்தினுடைய அளவு குறையும். இதுக்கு மத்திய வங்கி என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த உங்களுக்கு தெரியும் பண நிரம்பலை மாற்றியமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவிகள் தெரியும் உங்களுக்கு, அல்ல முறைகள் தெரியும். அதாவது இவற்றுக்கு வந்து இந்த பண நிரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக நாங்கள் குறிப்பிடுவது வட்டி வீதத்தை நாங்கள் முதலாக குறிப்பிடலாம். வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த வட்டி வீதத்தை மத்திய வங்கி மாற்றி அமைப்பதன் ஊடாக இந்த பண நிரம்பலை மாற்றி அமைக்கலாம். அதுபோல மற்றும் காசு ஒதுக்கி வீதம், மத்திய வணிக வங்கியுடைய காசு ஒதுக்கி வீதம், சட்டப்படியான ஒதுக்கி வீதம் மற்றும் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவீங்க, ஓபிஓன்னு சொல்லுவோம், ஓஎம் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், ஓஎம்ஓன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். அதாவது திரைசேரி உண்டியர்களை வந்து விற்பனவு மற்றும் கொள்வனவு நடவடிக்கை ஈடுபடுத்துவதன் மூலமா இந்த பண நிரம்பலில் மாற்றி அமைக்கலாம், பண நிரம்பலை மாற்றி அமைக்கலாம். ஆகவே இந்த வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பு யாதுன்னு சொல்லி கூட கேள்விகள் கேட்கப்படலாம். அதாவது வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பு யாது? அதாவது வட்டியினை மாற்றி அமைக்கின்ற பொழுது பண நிரம்பல் எவ்வாறு மாற்றம் அடையும் என்று பார்க்கலாம். அதாவது பண நிரம்பலை குறைப்பதற்கு வட்டி வீதம் என்ன செய்ய வேணும்? அதாவது இன்னும் தொடர்பு காணப்படுது. வட்டி வீத மாற்றத்துக்கும் பணவீக்கத்துக்கும் இடையிலான தொடர்பு அல்லது பண நிரம்பல் ஏற்படும் மாற்றத்தான தொடர்பு கேட்கலாம். அதாவது நேர்கணியமாக காணப்படும். அதாவது வட்டி வீதம் அதிகரித்தால் பண நிரம்பல் அதிகரிக்குமா அல்லது குறையுமா? வட்டி வீதம் குறைகின்ற பொழுது பண நிரம்பல் அதிகரிக்குமா அல்லது குறையுமான்னு கொஞ்சம் பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் பண நிரம்பலுக்கும் வட்டி வீதம் தொடர்பு நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த காசு ஒதுக்கி வீதம் உங்களுக்கு தெரியும், வங்கிகளினுடைய காசு ஒதுக்கி வீதத்தை மத்திய வங்கி மாற்றி அமைக்கலாம், சட்டப்படியான ஒதுக்கீடு மாற்றி அமைக்கலாம். மற்ற பகிரங்க சந்தை நடவடிக்கையில எவ்வாறு பயன்படுத்துவதூடாக நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைக்கலாம். பகிரங்க சந்தை நடவடிக்கை என்கின்ற பொழுது பார்க்கலாம், நீங்கள் அந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி திரைசேரி உண்டியர்களை வந்து விற்பனவு மற்றும் கொள்வனவு நடவடிக்கையில ஈடுபடலாம். இவ்வாறான திரைசேரி உண்டியல் யாருக்கு விற்பனை செய்யலாம் என்று சொன்னால், இந்த வங்கிகளுக்கு விற்பனை செய்யலாம். நாட்டில் காணப்படுகின்ற வங்கிகள், உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் நாட்டில் காணப்படுகின்ற வணிக வங்கிகளுக்கும் அந்த உண்டியலை விற்பனை செய்யலாம். அதே போல பொதுமக்களுக்கும் விற்பனை செய்யலாம். இவ்வாறு பொதுமக்களுக்கும் வணிக வங்கிகளுக்கும் அந்த உண்டியர்களை, திரைசேரி உண்டியர்களை விற்பனை செய்கின்ற பொழுது அந்த பொதுமக்கள் அவற்றினை வாங்குவார்கள், வணிக வங்கியும் வாங்கும், ஏனைய நிறுவனங்களும் வாங்கும். இவ்வாறு வாங்குகின்ற பொழுது உண்டியலை வாங்கி போட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யறதுன்னா பணத்தை செலுத்துவார்கள் மத்திய வங்கிக்கு. இவர் மத்திய வங்கி பணம் போய் சேர்ந்த உடனே சுற்றோட்டத்தில் வந்து பணத்தினுடைய அளவு குறைவாக காணப்படும். இது எப்ப ஏற்படும் என்று சொன்னால், திரைசேரி உண்டியல்ல வந்து மத்திய வங்கி பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் விற்பனை செய்கின்ற பொழுது, அவை இவ்வாறான திரைசேரி உண்டியலை விற்பனை செய்கின்ற பொழுது நாட்டினுடைய பண நிரம்பல் குறையும். இந்த உண்டியலை விற்பனை செய்கின்ற பொழுது அதுல நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது 6 மாத கால முதிர்விலை அல்லது 12 மாத முதிர்வில் அல்லது 9 மாத முதிர்வு காலத்தில் இந்த உண்டியல்கள் மீட்கப்படும். மீட்பு சொன்னால் அது திருப்பி கொள்வனை செய்யப்படும் மத்திய வங்கியினால். அவ்வாறு கொள்வனை செய்யப்படுகின்ற பொழுது மத்திய வங்கி பொதுமக்களுக்கும் வணிகங்களுக்கும் அதுக்குரிய பணத்தினையும் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு கொள்வனை செய்கின்ற பொழுது மத்திய வங்கியிடம் இருந்து பணங்கள் பொதுமக்களுக்கும் வங்கிகளுக்கும் சேரும். இவ்வாறு சேர்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். பொதுமக்களின் கையில போய் காசு சேர்றது நாட்டு சுற்றோட்டத்தில் பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும், வணிக வங்கியினுடைய கையில காசு அதிகரிக்குது. எனவே அந்த வணிக வங்கியினுடைய கையிலுள்ள காசு அதிகரிக்கும். இதனால் அந்த திரவத்தன்மை அதிகரிக்கும். இதனால் வங்கியினுடைய கடன் வழங்குகின்ற ஆற்றல் அதிகரிக்கும். கடன்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆகவே இதனால் வணிக வங்கியினுடைய கடனாக்கம் அதிகரித்து நாட்டுடைய பணவாக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும்.
ஆகவே இவ்வாறான நிலைமைதான் இருக்கு. ஆகவே நீங்கள் இதனை விளங்கி வைத்திருக்க வேண்டும். அடுத்ததான் பார்க்க வேணும், இந்த பணச்சந்தையில அல்லது நாணய சந்தையில பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள். பணச்சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள். அது மத்திய வங்கி பார்க்க வேண்டும். பார்க்க இருக்கின்றோம். ஆகவே பொதுவாக உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படலாம். அதாவது இந்த பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கின்ற அது பற்றி சம்பந்தமாக கேள்விகள் வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. அதாவது ஐக்கிய அமெரிக்காவுடைய மத்திய வங்கி, யுஎஸ் மத்திய வங்கி சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு வினாக்களாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த கால வினாக்கள் வந்திருக்கின்றது. ஆகிய மத்திய வங்கி, அதாவது பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று அழைக்கிறாங்க, அதாவது அமெரிக்காவுடைய மத்திய வங்கி. ஆகவே இந்த பெடரல் ரிசர்வ் போர்ட், இந்த பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல பார்த்தோம்னு சொன்னால், அந்த பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது நிர்வகிக்கின்ற அமைப்பா இருப்பது அந்த பெடரல் ரிசர்வ் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் என்ன யார் இருப்பார்கள் என்று சொன்னால், அங்க 7 உறுப்பினர்கள் காணப்படுகிறார்களாம். அதனுடைய தலைவர் யாரா இருப்பார் என்று சொன்னால், யாரவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியால தெரிவு செய்யப்படுகின்றாரோ அவர்தான் அந்த வங்கியினுடைய தலைவராக அல்லது கவர்னராக இருப்பார். ஆகவே இந்த பெடரல் ரிசர்வ் அந்த கவர்னர்ஸ் போர்டினால தான் அந்த கவர்னர் சபையினாலதான் அது நிர்வகிக்கப்படுகிறது. இந்த இதுல 7 உறுப்பினர் காணப்படுவார்கள். இதோட தலைவரை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவு செய்வார். ஆகவே இந்த சபைக்கு அந்த உறுப்பினர்கள் பல்வேறுபட்ட அந்த பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டியால தீர்மானிக்கப்படலாம். ஆகவே இந்த சபையானது அந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் நாணய கொள்கைகளை தீர்மானிப்ப அமைப்பாக காணப்படுகிறது. அந்த நாட்டினுடைய நாணய கொள்கை மற்றும் பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கின்ற சபையாக இந்த சபை காணப்படும். இந்த பெடரல் ரிசர்வ் இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த மத்திய வங்கி அரசாங்கத்தினுடைய வங்கியாகவும் மற்றும் அரசாங்கத்தினுடைய சார்பான வங்கியாகவும் காணப்படுது. இது
இந்த பெடரல் ரிசர்வ் வந்து இலங்கை மத்திய வங்கி போன்று வங்கிகளின் வங்கியாகவும் அதே வேளையில் அரசாங்கத்தின் வங்கியாகவும் அரசாங்கத்தின் சார்பில் உண்டியல்களை வந்து விற்பனை செய்யறது கொள்வனை செய்யற நடவடிக்கைகளை வந்து ஈடுபடும். மற்றது வந்து இந்த வங்கி அந்த நாட்டினுடைய நாணயத்தை வந்து வெளியீடு செய்கிற அமைப்பாகவும் இது காணப்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் சொல்றது வந்து அந்த ஐக்கிய அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியை அழைக்கின்றோம். இந்த வங்கிகளுக்கு பல்வேறுபட்ட வகையான பொறுப்புகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து அந்த நாட்டினுடைய திரைசேரி மற்றும் கொடுக்கல் வாங்கல்களை வந்து ஆய்வு செய்கிற வங்கியாகவும் இந்த வங்கி காணப்படுது. அரசாங்கத்தினுடைய வங்கியாக காணப்படுகின்றபடியால வந்து அரசாங்கத்தின் கொடுக்கல் வாங்கலை வந்து அரசாங்கத்தின் திரைசேரியின் கொடுக்கல் வாங்கலை வந்து ஆய்வு செய்யும் அல்லது பரிசோதனை செய்யும். அத்துடன் இந்த வங்கியானது அரசாங்கத்தின் சார்பில் வந்து திரைசேரி உண்டியல் மற்ற உண்டியல்களை வந்து விற்பனை செய்தல் மற்றும் கொள்வனவு மற்றும் பரிமாற்ற நடவடிக்கைகள் வந்து ஈடுபடும். மேலும் அரசாங்கத்தினுடைய சார்பில் இந்த வங்கி வந்து நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும். ஆகவே நல்லது மாணவர்களே, ஒரு சிறிய இடைவெளி எடுப்போம், ஒரு 4 நிமிடம். ஓகே மாணவர்களே, நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த பெடரல் ரிசர்வ் பேங்கினுடைய தொழிற்பாடுகள் பார்க்கிறோம். அந்த பெடரல் ரிசர்வ் பேங்கினுடைய தலைவர் யாருன்னு சொன்னால் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக தீர்மானிக்கப்படுவார்கள். இந்த பெடரல் ரிசர்வ் போர்டுன்னு சொல்லுவாங்க இங்க, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் பெடரல் ரிசர்வ் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கியில காணப்படுகிற நாணய சபை, அது போல இந்த பெடரல் ரிசர்வ் காணப்படுகின்ற போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், இதுல வந்து 7 உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய தலைவரை வந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தான் தீர்மானிப்பார் சொல்லி இருக்கிறது. அந்த நாட்டினுடைய நாணய கொள்கை வந்து மற்றும் அந்த பொருளாதார சம்பந்தமான தீர்மானங்களை இந்த ஆளுநர் சபை தான் தீர்மானிப்பதாக காணப்படுகின்றது. இதனுடைய தொழிற்பாட்டை நாங்கள் பொதுவாக நோக்கம் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய கணக்குகளை வந்து மற்றும் வரிகளை வந்து மேற்பார்வை செய்யறது அல்ல பராமரிக்க நடவடிக்கையில வந்து இந்த மத்திய வங்கி காணப்படுகின்றது. அதே போல வந்து அரசாங்கத்தினுடைய சார்பில் அரசாங்கத்துக்கு வேண்டிய நிதிகளை வந்து பெற்றுக்கொள்வதில் வந்து இந்த மத்திய வங்கி தான் செய்யப்படுகின்றது. அதே போல மத்திய வங்கி தான் அந்த நாணயத்தாள வந்து வெளியீடு செய்கிற நடவடிக்கையிலும் ஈடுபடுகின்றது. ஆகவே நாணயத்தினை வெளியீடு செய்தல் மற்றும் அரசாங்கத்தினுடைய சார்பில் திரைசேரி உண்டியல்களை வந்து விற்பனவு மற்றும் கொள்வன நடவடிக்கை ஈடுபடுதல், மற்றது வந்து அரசாங்கத்தினுடைய கணக்குகளை வந்து மற்றும் வரிகளை வந்து மேற்பார்வை செய்யறதும் மற்றும் பராமரிப்பு செய்யறதையும் வந்து இந்த மத்திய வங்கி தான் காணப்படுகிறது அமெரிக்காவில் வந்து. அதே போல அந்த வங்கிகளுக்கிடையே காணப்பட்ட கொடுக்கல் வாங்கலை வந்து தீர்வு செய்கின்ற நடவடிக்கையிலே வந்து இது அந்த மத்திய வங்கி ஈடுபடுறது. பொதுவாக வந்து எங்களோட மத்திய வங்கியினுடைய செயற்பாடுகளில் ஒத்ததான் இது காணப்படுகின்றது. அத்துடன் இந்த ஏனைய வங்கிகளை வந்து ஏனைய நிதி நிறுவனங்களை வந்து மேற்பார்வை செய்யறது
மற்றும் ஒழுங்கமைப்பு நடவடிக்கையிலையும் வந்து இந்த பெடரல் ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து ஈடுபடுது. இலங்கை மத்திய வங்கியும் அவ்வாறுதான். இலங்கை மத்திய வங்கி ஏனைய நிதி நிறுவனங்கள், அதாவது இலங்கை ஏனைய வணிக வங்கிகளோ ஏனைய சேமிப்பு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் போன்றவற்றை வந்து எங்களோட இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் மேற்பார்வை செய்கிறோம் மற்றும் கட்டுப்படுத்தும். அதுபோல இந்த பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த நாட்டில் காணப்படுகின்ற வங்கிகளை வந்து அதாவது மேற்பார்வை செய்யறது மற்றும் கட்டுப்பாடுகளை வந்து விதித்து அந்த நிதி நிறுவனங்கள் வந்து முறிவடையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து இந்த மத்திய வங்கி மேற்கொள்கின்றது. அத்துடன் இன்னொரு விடயம் சொல்லலாம். இந்த ரிசர்வ் பேங்க் என்ன செய்யுதுன்னு சொன்னா இறுதி கடன் ஈவுனாக காணப்படுகின்றது. அதாவது ஏதாவது ஒரு சூழலில் அந்த பொருளாதாரத்துல வந்து மந்தம் அல்லது பொருளாதாரத்தில் காணப்படுகிற ஏதாவது பிரச்சனைகள் காரணமாக வங்கிகள் வந்து தமது திரவத்தன்மையை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வங்கிகள் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை இழக்க வேண்டி ஏற்படும். இவ்வாறு வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை இழக்கின்ற பொழுது அந்த வங்கி முறிவடைய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதாவது தொடர்ந்து இயங்க முடியாத நிலைமை ஏற்படும். இவ்வாறான நிலையிலிருந்து அதனை பாதுகாப்பதற்கு அதாவது நிதி கம்பெனிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் பொருளாதாரத்திலிருந்து முறிவடைவதனை தடுப்பதற்கு இந்த மத்திய வங்கி அல்லது பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அந்த நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்கி அந்த வங்கிகளுடைய முறிவடை நிலைமையிலிருந்து பாதுகாக்கும். ஏற்கனவே வங்கிகள் வந்து நமக்கு கிடைக்கின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை மத்திய வங்கியில் வைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்குது. இவ்வாறு வைப்பு செய்கின்ற பொழுது அந்த வைப்பில் இருந்து அந்த வங்கிகளுக்கு வந்து இந்த மத்திய வங்கி கடன்களை வழங்கலாம். அதாவது வங்கிகளுக்கு ஏற்படக்கூடிய திரவத்தன்மை நிலைமையே இல்லாமல் செய்வதற்கு இந்த வங்கிகள் வந்து இந்த மத்திய வங்கி வந்து உதவி செய்து அந்த வங்கிகளுடைய முறிவுத்தன்மையிலிருந்து பாதுகாப்பு வழங்கலாம். சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். மத்திய வங்கி ஆனது இந்த நாணய கொள்கையினை பயன்படுத்தி எவ்வாறு பொருளாதாரத்தினை துரிதப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி கேள்விகள் மூலம் கேட்கலாம். அதாவது இந்த மத்திய வங்கி இந்த மத்திய வங்கியானது இந்த பொருளாதாரத்தினை சற்று வேகமடை செய்வதற்கு அல்லது வளர்ச்சி செய்வதற்கு இந்த நாணய கொள்கையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சொல்லி உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படலாம். இந்த நாணய கொள்கையானது அந்த நாட்டு பொருளாதாரத்தினை அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் அந்த பொருளாதாரத்தினை வந்து அதிகரிப்பு வேகத்தினை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சொல்லி உங்களோட கேட்கலாம். நாணய கொள்கை என்பது அது வந்து நாங்கள் மானிட்டரி பாலிசி என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த நாணய கொள்கையானது அந்த நாட்டினுடைய பண நிரம்பல்
வட்டி வீதம், பணவீக்கம் போன்றவற்றுடன் தொடர்புடையதான் இந்த நாணய கொள்கை என்று நாங்கள் அழைக்கின்றோம். அதாவது நாட்டுடைய பண நிரம்பல், வட்டி வீதம், மற்றும் பணவீக்கம் போன்றவற்றுடன் தொடர்புடையதான் இந்த நாணய கொள்கை சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இந்த பொருளாதாரத்தை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த நாணய கொள்கையை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று கேட்கணும். பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் வளர்ச்சி செய்வது? அவை நாங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சில வகையான இந்த பல்வேறுபட்ட ஒரு ஊக்குவிப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தில் 3 துறைகள் காணப்படும். ஒன்று விவசாயத்துறை, மற்றது கைத்தொழில்துறை, சேவைத்துறை என்று சொல்லி 3 துறைகள் காணப்படுகின்றது. இந்த 3 துறைகளிலும் ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சி தான் அந்த பொருளாதார வளர்ச்சி என்று நாங்கள் அழைக்கின்றோம். அதற்கு இந்த நாணய கொள்கையை பயன்படுத்தி எவ்வாறு இந்த பொருளாதாரத்தை நாங்கள் துரிதப்படுத்தலாம் என்று சொல்லி கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படலாம். அதாவது நாணய கொள்கைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு யாது என்று சொல்லி கேள்வி கேட்கப்படலாம். நாணய கொள்கையின் ஊடாக எவ்வாறு நாங்கள் இந்த பொருளாதார தளம்பலை நாங்கள் கட்டுப்படுத்தலாம், அல்லது அந்த துரித வளர்ச்சி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி கேட்கலாம் கேள்வி. அதுக்கு இங்க சொல்லலாம், இந்த பொருளாதார வளர்ச்சியினை அல்லது பொருளாதார வேகத்தினை அல்லது பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த நாணய கொள்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்டால், அதுக்கு நீங்க சொல்லலாம், பொருளாதார வளர்ச்சி என்பது நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலத்திற்கு அதிகரித்து செல்வதற்கு நாங்கள் குறிப்போம். அதான் பொருளாதார வளர்ச்சி. அதாவது சிறப்பாக சொல்வதுன்னு சொன்னால், அதாவது மாறா விலைகளில் கணிப்பிடப்பட்ட அந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஒரு நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லுமாயின் அதை நாங்கள் பொருளாதார வளர்ச்சி சொல்லி அழைக்கின்றோம். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டினுடைய நாணய கொள்கை எவ்வாறு உதவலாம், அதாவது பொருளாதார வளர்ச்சியினை ஏற்படுத்துவதற்கு இந்த நாணய கொள்கையினை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படலாம். ஆகவே இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு நாணய கொள்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் சொல்லி கேட்டால், அதாவது அந்த நாட்டில அந்த 3 துறைகளையும் உற்பத்தி அதிகரிப்பதற்கு 3 துறைகளான, அதாவது விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறை, இந்த 3 துறைகளிலும் நாங்கள் ஒரு விருத்திய ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துவோமாயின் அந்த நாட்டில பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தலாம். ஆகவே அந்த 3 துறைகளையும் வளர்ச்சியினை எவ்வாறு இந்த நாட்டினுடைய பண நிரம்பலூடாக ஏற்படுத்தலாம் அல்லது நாணய கொள்கையோடாக ஏற்படுத்தலாம்னு பார்க்கணும். ஆகவே நாங்கள் இந்த நாணய கொள்கை என்பது உங்களுக்கு தெரியும், வட்டி வீதம், பண நிரம்பல், அந்த பணவீக்கத்துடன் தொடர்புடைய காணப்படும் பொதுவாக. ஆகவே நாங்கள் இந்த வட்டி வீதம் தான் மிக பிரதானமானது. இந்த வட்டி வீதத்தை நாங்கள் மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைக்கலாம். வட்டி வீதம் என்பது சொல்லப்படும் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆகவே இந்த வட்டி வீதத்தை நாங்கள் மாற்றி அமைத்தால் நாட்டினுடைய பண நிரம்பல் மாற்றி அமைக்கப்படும். பண நிரம்பல் மாற்றி அமைக்கப்பட்டால் அந்த பொருளாதாரத்துல உற்பத்தி மட்டம் மாற்றி அமைக்கப்படும். அந்த உற்பத்தி மட்டம் மாற்றி அமைக்கப்பட்டால் அந்த பொருளாதார வளர்ச்சி வேகம் மாற்றி அமைக்கப்படும். ஆகவே இவ்வாறுதான் ஒன்று தொடர்புடையாக காணப்படுகிறது. பொதுவாக நாங்கள் இந்த வட்டி வீதத்தை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம், ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். பொதுவாக வட்டி வீதத்தை நாங்கள் குறைப்போம் என்று எடுத்துக்கொள்வோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட இந்த போர்ட்ல விளங்கப்படுத்துவோம்.
ஆகவே இந்த வட்டி வீதமானது எவ்வாறு இந்த பொருளாதாரத்துல வந்து மாற்றம் ஏற்படுத்த பார்க்க போறோம் நாங்கள். இது வந்து நான் சொல்ல பண நிரம்பல் சொல்லுவோம். பண நிரம்பல் மணி சப்ளைன்னு சொன்னாங்க. மணி சப்ளை. ஆகவே இந்த பண நிரம்பல் ஆகவே இந்த மணி சப்ளை என்ன செய்யும் சொன்னால் இந்த எம்எஸ் இந்த மணி சப்ளை எங்க தங்கி இருக்க மாட்டோம். பண நிரம்பல் அதாவது சொல்லப்படும் மானிட்டரி பாலிசி. அதாவது பண கொள்கையில் நாணய கொள்கை கொண்டிருக்கிறாங்க. இந்த நாணய கொள்கையானது இது வந்து வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம் சொன்னாங்க. வட்டி வீதம் இந்த வட்டி வீதத்தை நாங்கள் மாற்றியமைத்தால் இந்த வட்டி வீதம் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கின்ற எடுத்துக்கொள்வோம் நாங்கள். அதிகரிக்கிறது. இந்த வட்டி வீதம் அதிகரித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் பொதுவாக வந்து கடன்களுக்கான வட்டி வீதம் அதிகரிக்கும். கடன்களுக்கான வட்டி வீதம் அதிகரித்தால் கடன்களுக்கான செலவு அதிகரிக்கும். அதாவது அரசாங்கம் வட்டி வீதத்தினை வந்து அதிகரித்தால் கடன்களுக்கான வட்டி அதிகரிக்கும். இதனால் கடன்களுக்கான செலவு அதிகரிக்கும். எனவே கடனுக்கான செலவு அதிகரிக்கின்ற பொழுது கடன்கள் குறையும். கடன்கள் குறையும். கடன்கள் குறையும். கடன்கள் குறையும். கடன்கள் குறைகின்ற பொழுது உற்பத்தியாளர்களுடைய அதாவது வட்டி வீதம் அதிகரித்தால் உற்பத்தியாளர்கள் அல்லது முயற்சியாளர்கள் வந்து தாங்கள் முதலீடு செய்வதற்கு வந்து வங்கிகள்ல வந்து கடன் பெறுகின்ற அளவை குறைப்பார்கள். இவ்வாறு கடன்கள் குறைகின்ற பொழுது கடனாக்கமும் குறையும், பணவாக்கம் குறையும், நாட்டில பண நிரம்பலும் குறையும். நாட்டில பண நிரம்பல் குறையும். இந்த கடன்கள் குறைகின்ற பொழுது அந்த முதலீடு செய்ய முதலீடும் குறையும். முதலீடு குறையும், இன்வெஸ்ட்மென்ட் குறையும், ஐ குறையும். ஐ குறைந்தால் உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைந்தால் ஜிடிபி குறையும். ஜிடிபி குறைந்தால் எக்கனாமிக் growth குறையும். எக்கனாமிக் growth குறையும். ஆகவே அது உங்களுக்கு தெரியணும். நாணய கொள்கையானது நாட்டினுடைய பண நிரம்பல் வட்டி வீதம் மற்றும் பணவீக்கத்துடன் தொடர்புடையது. நாட்டினுடைய பண நிரம்பல், வட்டி வீதம் மற்றும் பணவீக்கத்துடன் தொடர்புடைய காணப்படும் இந்த நாணய கொள்கை. இந்த நாணய கொள்கைக்கும்
நாணய கொள்கைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே தொடர்பு யாது? நாணய கொள்கைக்கும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே தொடர்பு யாது கேட்கலாம் கேள்வி. இவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது நீங்க சொல்லணும், இந்த நாணய கொள்கையில் காணப்படுகின்ற இந்த வட்டி வீதத்தினை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுது, அதாவது அதிகரித்தால், இந்த வட்டி வீதத்தை நாங்கள் அதிகரித்தால் கடன்களுக்கான செலவு அதிகரிக்கும், கடன்களுக்கான வட்டி அதிகரிக்கும். இவ்வாறு நாணய கொள்கையில் காணப்படுகின்ற அந்த வட்டி வீதத்தினை நாங்கள் அதிகரிக்கின்ற பொழுது கடன்களுக்கான வட்டி அதிகரிக்கும், கடன்களுக்கான வட்டி அதிகரிக்கின்ற பொழுது கடனுக்கான செலவு அதிகரிக்கும், கடனுக்கான செலவு அதிகரிக்கின்ற பொழுது கடனுக்கான கேள்வி குறையும், கடனுக்கான கேள்வி குறைகின்ற பொழுது அந்த நாட்டில வந்து உற்பத்தி துறைகள் பாதிப்படையும். அதாவது உற்பத்தியாளர்கள் வங்கிகள்ல போய் கடன் பெறுகிற அந்த அளவினை குறைப்பார்கள். இதனால் உற்பத்தி மட்டம் குறைவடையும், புதிய முதலீட்டாளர்களின் வரவு குறையும், அந்த உற்பத்தி தொழில்துறை வந்து விரிவாக்கப்பட மாட்டாது. எனவே வட்டியும் கூடுதல் காணப்படப்படியாது. எனவே அதாவது முதலீட்டின் அளவு குறைகின்ற பொழுது உற்பத்தி மட்டம் குறையும், இதனால் ஜிடிபி குறையும். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியான தொடர்ச்சியாக குறைகின்ற பொழுது பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். இது எவ்வாறு ஏற்படுது சொன்னால், இந்த நாணய கொள்கையில் ஏற்படுகிற மாற்றம், நாணய கொள்கையில வந்து வட்டி வீதம் ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக அந்த வட்டி வீதம் வந்து உயர்வடைகின்ற காரணத்தால் வந்து பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைகின்றது. ஆகவே முடிவை நாங்க பார்க்கலாம். இங்க தொடர்பு கவனியுமோ, இந்த வட்டி வீதத்துக்கும் பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்பு. இந்த வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது இந்த பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைகின்றது. பொருளாதார வளர்ச்சி வந்து பாதிப்படையுது. மாற்றி பார்ப்போம், இனி மாறி பார்ப்போம். இந்த வட்டி வீதம் குறைவடைந்த என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த வட்டி வீதம் குறையுது, வட்டி வீதம் குறைகின்ற பொழுது, வட்டி வீதம் குறைவடைந்தால் கடனுக்கான செலவு குறையும், கடனுக்கான செலவு குறைந்தால் கடன்களின் அளவு அதிகரிக்கும், கடன்களின் அளவு அதிகரிக்கும். கடன்கள் அளவு அதிகரித்தால் உற்பத்தி மட்டம் அதிகரிக்கும், உற்பத்தி முதலீடு அதிகரிக்கும். இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். இதனால் பொருளாதாரமானது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி ஏற்படும். இங்கு கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது ஒரு விளைவு ஏற்படும். இங்க என்று சொன்னால் நாட்டினுடைய பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படும். அந்த பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படும். பண நிரம்பல் ஏற்பட்டால் இங்க பண வீக்க விளைவு ஏற்படும். பண வீக்க விளைவுகளும் ஏற்படலாம். அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் அதாவது விலை மட்டம் அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்படும் இங்க. ஆகவே இதை நீங்க விளங்கி வைக்க வேண்டும். அதாவது நாட்டினுடைய நாணய கொள்கையில் ஏற்படுகின்ற மாற்றமானது எவ்வாறு அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து பாதிக்கும், அல்ல பொருளாதார வேகத்தை கூட்டும் என்று பார்ப்போம். பொருளாதார வேகத்தை எவ்வாறு பாதிக்க செய்யும், அதிகரிக்க செய்யுமா குறைய செய்யுமான்னு பார்க்கணும். இது பொருளாதார வேகம் சொல்லுங்க சில வழியில பயன்படுத்தலாம், பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி பயன்படுத்தலாம். ஆகவே எவ்வாறு கேட்டாலும் நீங்கள் இப்படி எழுத தயாராக இருக்க வேண்டும்.
ஆகவே நீங்க விளங்கிக் கொள்ளணும். நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன விளங்கிக் கொள்ளணும். அந்த நாணய கொள்கைக்கும் பொருளாதார வளர்ச்சியின் தொடர்பு யாது? நாணய கொள்கைக்கும் பணவீக்கத்தினுடைய தொடர்பு யாது? நாணய கொள்கைக்கும் கடன்களுக்கும் இடையே தொடர்பு யாது? நாணய கொள்கைக்கும் பண நிலங்களுக்கும் இடையே தொடர்பு யாது? ஆகவே பல்வேறுபட்ட தொடர்பு காணப்படுவீங்க. பார்க்கலாம். நாணய கொள்கைக்கும் பண நிலங்களுக்கும் தொடர்பு யாது? நாணய கொள்கைக்கும் கடன்களுக்கும் தொடர்பு யாது? கடன்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அதிக அளவு கடன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்யணும் பார்க்கலாம். ஆக நாணய கொள்கைக்கும் கடன்களுக்கும் இந்த தொடர்பு. நாணய கொள்கைக்கும் பணவீக்கத்துடன் தொடர்பு. இவ்வாறு பல்வேறுபட்ட வகையான தொடர்புகளை நாங்கள் விளங்கி வைக்கணும். எவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுறதோ நீங்க அதுக்கு மாதிரி விடைகள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஆக மிகவும் இலகுவான விடயம் இது. இதை இங்கே விளங்கி வைக்க வேண்டும். ஆகவே இதனை தொடர்ந்து கேட்போம். அடுத்த கேள்வி கேட்கலாம். இந்த நாணய நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி பயன்படுத்துகின்ற கருவிகள் யாவைன்னு சொல்லி கேட்பேன். அதாவது பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு, நாட்டுடைய பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை மாற்றி அமைக்கிறதுக்கு மத்திய வங்கி பயன்படுத்துகிற கருவிகள் யாவை? நாட்டுடைய பண நிரம்பலை மாற்றி அமைப்பதற்கு மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் யாருன்னு கேட்கலாம். இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், மத்திய வங்கி இந்த நாணய நிரம்பலை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம்? இந்த மத்திய வங்கி எம்எஸ் இந்த நாணய நிரம்பலை மாற்றி அமைப்பதற்கு, அதான் அப்படி மாற்றி அமைக்கிறேன்னு சொன்னா ஒன்று அதிகரிக்கலாம் அல்ல குறைய. இந்த மாற்றி அமைக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை யாவைன்னு சொல்லி கேட்கலாம். இங்க ஒன்று சொல்ல நாங்கள் ஒன்று வட்டி வீதம் காசொதுக்கி வீதம். காசொதுக்கி வீதம் மற்றது வந்து சட்டப்படியான ஒதுக்கி வீதம். வங்கி வீதம், ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், பகிரங்க சந்தை நடவடிக்கை.
நடவடிக்கை மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள். இவ்வாறு மத்திய வங்கி நாட்டுடைய பண நிரம்பலை மாற்றியமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள். ஆகவே மத்திய வங்கி என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஒன்று வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கலாம், அடுத்தது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மாற்றி அமைக்கலாம், இது பேங்க் ரேட்டை மாற்றி அமைக்கலாம், இது பகிர்ச்சி நடவடிக்கையை ஈடுபடலாம், அடுத்து ஏனைய கட்டுப்பாடுகள் மத்திய வங்கி மேற்கொள்ளலாம். வட்டி வீதத்தை மாற்றி அமைப்பதன் ஊடாக அவ்வளவு மாறும் தெரியும் உங்களுக்கு. வட்டி வீதம் அதிகரித்தால் நாட்டின் பண நிரம்பல் குறையும். மாறா வட்டி வீதம் குறைவடைந்தால் பண நிரம்பல் அதிகரிக்கும். ஆகவே இங்க தெரியும் உங்களுக்கு எதிர்கணிய தொடர்பு காணப்படுறீங்க. இங்கே வட்டி வீதத்துக்கும் நாட்டுடைய பண நிரம்பலுக்கும் இடையே எதிர்கணிப்பு காணப்படுது. வட்டி வீதம் குறைந்தால் நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும். மாறாக வட்டி வீதம் அதிகரித்தால் பண நிரம்பல் குறையும். இதன் தொடர்பு. அதே போல காசு ஒதுக்கி வீதம் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்து? காசு ஒதுக்கி வீதம் சொல்லி பார்க்க. இது காசு ஒதுக்கி வீதம் என்பது மத்திய வங்கி வணிக வங்கிகளின் வைப்புகள் மீது குறிப்பிட்ட சதவீதத்தை வணிக வங்கிகள் தமது வங்கிகளிலே காசாக வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த காசு ஒதுக்கி வீதம். அதாவது வணிக வங்கிகள் தமக்கு வருகின்ற வைப்புகளில், அதாவது நான் சொல்லுவோம் இங்க ஒரு வணிக வங்கி பார்ப்போம். வணிக வங்கி இந்த வங்கிக்கு வருகின்ற வைப்புகள் அந்த டிமாண்ட் டிபாசிட்ஸ் 100 மில்லியன். அந்த வங்கிக்கு வந்த வைப்பு 100 மில்லியன். இந்த 100 மில்லியனையும் அந்த வங்கி கடனா கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த வங்கிக்கு அந்த வைப்பு ஒரு பொறுப்பு, ஒரு வங்கிக்கு வாடிக்கையாளரால் வைப்பு செய்யப்படுகின்ற வைப்புகளானவை அந்த வங்கியை பொறுத்த வரையில அது ஒரு பொறுப்பாக காணப்படும். அதை நாங்கள் பொறுப்புல போடுவோம். இந்த வந்த வைப்புகள் முழுவதையும் வங்கி வாடிக்கையாளருக்கு கடனா கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வைப்பு செய்த வாடிக்கையாளர் வங்கியில் பணத்தை மீளப்பெறுவதற்காக வருகின்ற பொழுது அந்த வாடிக்கையாளருக்கு கேட்ட பணத்தை வங்கி செலுத்த வேண்டியது வங்கியுடைய பொறுப்பாக காணப்படும். ஆகவே இந்த தான் சேகரித்த பணம் முழுவதையும் வங்கி கடனாக கொடுத்தால் வங்கிக்கு அதிக அளவு வட்டி வருமானத்தை வாடிக்கையாளரிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இந்த வங்கிக்கு வருகின்ற முழு தொகையையும் வங்கி கடனாக கொடுக்காமல் வங்கி வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பாதுகாக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் வங்கி தனது வங்கியிலே முழு வைப்புகளை வைத்திருந்தால் வாடிக்கையாளர் கேட்டவுடன் பணத்தை திருப்பி செலுத்தலாம். ஆனால் வங்கி
வருமானத்தை வட்டி வருமானத்தை உழைத்துக் கொள்ள முடியாத ஏற்படும். எனவே வருகிற நிதி முழுவதையும் வங்கி கடனாக கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் கொடுத்தால் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை இழக்க வேண்டி ஏற்படும். அதேவேளை வங்கி தனக்கு வருகின்ற வாய்ப்புகள் முழுவதையும் வங்கியில் வைத்திருக்க முடியாது. வங்கியில் வைத்திருந்தால் அந்த வங்கிக்கு கிடைக்க வேண்டிய வட்டி வருமானம் இழக்கப்படும். வட்டி வருமானம் வங்கிக்கு குறைந்தால் வங்கியுடைய லாபம் குறையும். லாபம் குறைந்தால் வங்கி தொடர்ச்சியாக தொழிலில் அல்லது நிதி சந்தையில் ஈடுபடுவது கடினமாக காணப்படும். எனவே இவற்றினை ஒரு கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு காசொதுக்கு வீதம் என்ற ரேஷியோ அறிமுகப்படுத்து அல்லது பெர்சன்டேஜை அறிமுகப்படுத்துது. காசொதுக்கு வீதம் வங்கிக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வங்கி தனது வங்கியிலே காசாக வைத்திருக்க வேண்டும். அந்த எவ்வளவு வச்சிருக்க வேண்டும் சொல்லி அந்த வங்கி கமர்ஷியல் பேங்க் அறிவிக்கும். ஆகவே அந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த காசோதுக்கு வீதம் 10% என்று சொல்லி எல்லா வங்கிகளுக்கும் அறிவிக்கும். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 10% என்று சொல்லி வங்கி அறிவிக்கும். சென்ட்ரல் பேங்க் அறிவிக்கும். அறிவித்தால் கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும் சொன்னால் இந்த வந்த வாய்ப்புகளில் 10% அந்த வங்கி காசாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே வந்த வங்கிக்கு வந்த வாய்ப்புகள் 100 மில்லியன், அதில் 10% இந்த வங்கி தனது வங்கியிலே காசாக வைத்திருக்க வேண்டும். 10 பாத்தீங்கன்னு சொன்னா 10 100 மிகுதியைத்தான் வங்கி கடனாக கொடுக்கலாம். கடன் ஆகவே வந்த வாய்ப்புகள் 100, வங்கி பணமா வைத்திருக்கின்ற பணம் 10%, அது 10, மிகுதி வங்கி என்ன கடனாக கொடுக்கலாம். ஆகவே இந்த வங்கியினால் வழங்கப்படக்கூடிய கடன்களின் அளவு பாருங்க எவ்வளவா இருக்குது, 90 இருக்குது. எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? மத்திய வங்கி இந்த கடன்களை கட்டுப்படுத்துவதற்கு நாட்டுடைய பண நிரம்பரை மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவிகள். இத பாருங்க. இதே வழியில இந்த காசொதுக்கீட்டை இந்த மத்திய வங்கி மாற்றி அமைக்கலாம். எப்படின்னு சொன்னா சொல்லப்படுது, இந்த காசொதுக்கி வீதம் 10% அல்ல, இப்போ 20% சொல்லி அறிவிக்கு. இவ்வாறு அறிவித்தால் இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது இவ்வாறு மாற்றமைத்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். இந்த வங்கி வைத்திருக்க வேண்டிய பணத்தினுடைய அளவு 10 அல்ல 20 மாறும். இந்த கமர்ஷியல் வங்கி கையில வைத்திருக்க வேண்டிய பணத்தின் அளவு 10 மில்லியன் அல்ல, ஏன்னா 20% காசு வீதம். வங்கிக்கு வந்த வாய்ப்புகளில் 20% வங்கி தன்னுடைய வங்கியில் காசாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே 100 மில்லியனுக்கு 20% 20 மில்லியன்.
மிகுதி எவ்வளவு பார்க்க போறீங்க? மிகுதி எவ்வளவு? மிகுதி எவ்வளவு பார்த்தால் மிகுதி வந்து 80. மிகுதி 80. ஆகவே காசொதுக்கு வீதமானது 10 இருந்து 20 மாற்றம் அடையுது. 10 இருந்து 20 மாற்றம் அடையுது. 20 மாற்றம் அடைந்தால் மொத்த கடன் செய்யப்பாக குறையுது. அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 10 இருந்து 20 கூடினால் அந்த கடனுடைய அளவு குறையுது. ஒரு 90 கணக்கு கொடுத்த நீங்கள் 10 மாதிரி இப்போ 80 கொடுக்குறீங்க. ஆகவே இவ்வாறு காசொதுக்கு வீதம் மாற்றம் அடைகின்ற பொழுது மாற்றமடையும். மாறாக பாருங்க, இது 20% அல்ல, இது 5% சொல்லப்படுது. 5%. அப்படி சொன்னால் என்ன நடக்கும் பார்க்க போறாங்க. ஐந்து வீதம் சொல்லப்படுது. இப்ப பாருங்க, 100க்கு 5 எவ்வளவு? 5. மிகுதி எவ்வளவு இருக்க போது? 95. இப்ப பாருங்க, காசொதுக்கு வீதம் 20 இருந்து 5 குறையுது. 5 குறைந்தால் நீங்கள் 100 மில்லியன் நீங்கள் வைப்பாக சேர்த்த நீங்கள் அதுக்கு 5% வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சிருக்க வேண்டிய. அப்ப 5 வீதம் சொன்னா நீங்க வச்சுக்க வேண்டியது 5 மில்லியன். மிகுதி செய்யலாம், கடன் கொடுக்கலாம், 90 பேர் கடன் கொடுக்கலாம். பாருங்க, இந்த காசொதுக்கு வீதம் வந்து 5% இருந்தது படத்துல. இதுல 20 வீதமாக காணப்பட்டது, இது 10 காணப்பட்டது. ஆகவே 5% வருகின்ற பொழுது அந்த வங்கி தனது வங்கியிலே வைத்திருக்க வேண்டிய பணத்தினுடைய அளவு முன்னரை விட குறைவாக காணப்பட்டது. இப்படி குறைவாக காணப்பட்டால் என்ன செய்யலாம்? அதிக அளவு தொகையை வந்து உற்பத்தியாளர்களுக்கு அல்ல முயற்சியாளர்களுக்கு கடன் கொடுக்கலாம். இவ்வாறு கடன்களை வழங்குகின்ற பொழுது உற்பத்தித்துறை வேகமாக வளர்ச்சி அடையும். கவனி. ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மாற்றமடைய கடனாக்கத்தின் அளவு மாற்றமடையும். கடனாக்கம் மாற்றமடைய பணவாக்கம் மாற்றமடையும். பணவாக்கம் மாற்றமடைய ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றமடையும். ஆகவே இதையும் விளங்கி வைத்திருக்க பாருங்க. அடுத்து சொல்லப்படும் சட்டப்படியான ஒதுக்கி வீதம். இது பார்த்தாச்சு. அது சட்டப்படியான ஒதுக்கி வீதம் சொல்லப்படுது. சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்று சொன்னால் செட்ரல் ரிசர்வ் ரேஷியோ சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னால் சட்டப்படியான ஒதுக்கீடு என்று சொன்னால் இந்த வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளில் ஆரம்ப வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட சதவீதத்தினை, இந்த 100ல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினை மத்திய வங்கியில் கொண்டு போய் வைப்பு செய்ய வந்தீங்க, கொண்டு போய் வைப்பு செய்ய வேண்டும். அதாவது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வங்கிகளிலே வைத்திருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த நாட்டினுடைய தலைமை வங்கியாக கருதப்படுகிற மத்திய வங்கியை வைப்பு செய்ய வேண்டும். ஏன் வைப்பு செய்யறோம்னு சொன்னால், இந்த வணிக வங்கியானது எதிர்பாராத விதமாக தனது திரவத்தன்மை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வங்கிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த மத்திய வங்கி காணப்படும். எனவே இவ்வாறு வைப்பு செய்யப்பட்டால் இந்த வங்கி ஏதாவது திரவத்தன்மை அற்ற நிலைமை ஏற்படுகிற பொழுது மத்திய வங்கி என்ன செய்ய சொன்னால் அந்த வங்கியை போய் கொள்வன செய்யும், அல்லது மத்திய வங்கி அந்த 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 வங்கிக்கு நிதி அடிப்படை உதவி செய்யும். இவ்வாறு பல்வேறுபட்ட படிகள்ல வந்து நடவடிக்கை விடயங்களை வந்து விளங்கப்படுத்தலாம். ஆகவே இந்த மத்திய வங்கிக்கும் வட்டி வீதத்துக்கு தொடர்பு யாது? இந்த மத்திய வங்கி வட்டி வீதம் மாற்றி அமைக்கின்ற பொழுது நாட்டின் பண இடம் எவ்வாறு மாற்றமடையும், காசு ஒதுக்கீட்டு மாற்றினால் எவ்வாறு மாற்றமடையும், சட்டப்படி ஒதுக்கீட்டு மாற்றி அப்படியே மறையும் வழங்கிக் கொள்ளப்படும். எப்படி சொன்னால், இந்த சட்டப்படி ஒதுக்கீடு என்பது வங்கிக்கு வந்த பணம் 1000 100 சொன்னால் இந்த குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து 10 போட்டோம்டா இதுல 10 மில்லியன் வந்து நீங்கள் இந்த வங்கியில் வைப்பு செய்ய வேண்டுமா மத்திய வங்கியில். ஏனென்று சொன்னால் இந்த வங்கிகளானவை, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த வங்கிகளான ஏதாவது பாதிப்புக்கு உள்ளடந்தால், பாதிப்புகள் சிக்கினால் இந்த சிபிஎஸ் என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய மானியத்தை வழங்கும். ஆகவே நிதி கம்பெனிகள் வந்து நிதி முடிவடையாமல் இருப்பதற்கு மத்திய வங்கி தான் பொறுப்பாக காணப்படுது. மத்திய வங்கி தொழிற்பாடுகள்ல வந்து சொல்லப்படுது மேற்பார்வை செய்தல், ஏனைய நிதி நிறுவனங்களை மேற்பார்வை செய்தல் என்பது மிகவும் முக்கியமான கடமை. அதே போல வங்கி வீதம், இந்த சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து அதிகரிக்கின்ற பொழுது இந்த வங்கி கூடுதலான தொகையை வந்து வைப்பு செய்யப்படுவீங்க. அதாவது இந்த கமர்ஷியல் பேங்க் வைப்பு 100, இதுல வந்து 10 வீதம் 10 கொண்டு வந்து நீ வைப்பு செய்ய வருவீங்க. 20 வீதம் சொன்னா 20 கொண்டு வைப்பு செய்யணும். ஆனா வங்கி வீதம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வங்கி, இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா அந்த ஏனைய வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும். அந்த கடன் கொடுத்தால் அதுக்கு வட்டியை நடவிடும். இந்த வட்டிய மத்திய வங்கி அறவிட்டால் இந்த வணிக வங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வணிக வங்கியை தாம் வழங்குகின்ற கடன், அதாவது பொதுமக்களுக்கு வழங்கும் கடன்,
பொதுமக்களுக்கு வழங்குகிற கடன்கள் மீதான வட்டி அதிகரித்து செய்யும். அதாவது வங்கி வீதம் என்பது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடப்படுகின்ற வட்டி தான் சொல்றது வங்கி வீதம் சொல்லுவாங்க. இவ்வாறு மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியினை அதிகரிக்க செய்கின்ற பொழுது இந்த வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியை அதிகரிக்க செய்யும். இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற கடன்களின் அளவு குறைவடையும். வட்டியும் கூட கடனுக்கான செலவு கூட என்ற அடிப்படையில் குறையும். ஆகவே நாங்கள் பார்த்தோம் வட்டி வீதம், காசு ஒதுக்கு வீதம், சட்டப்படி ஒதுக்கு வீதம், வங்கி வீதம் பார்த்துக்கணும். அடுத்து பார்க்க வேண்டியது பகிரங்க சந்தை நடவடிக்கை. இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கை என்பது இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தினுடைய சார்பான ஒரு வங்கியா செயற்படும். அரசாங்கத்துக்கு தேவையான நிதியினை பெற்றுக் கொடுக்கும். எனவே அரசாங்கம் தனக்கு தேவையான நிதியினை மத்திய வங்கியின் ஊடாக பெற்றுக்கொள்ளும். உதாரணத்துக்கு அரசாங்கத்துக்கு சில திட்டத்துக்கு பணம் தேவைப்படலாம். இவ்வாறு பணம் தேவைப்படுகின்ற பொழுது அந்த நாடு ஏனைய சர்வதேச அமைப்புகளிடம் மீது கடனுக்காக விண்ணப்பம் செய்யலாம். இவ்வாறு விண்ணப்பம் செய்கிற பொழுது அந்த கடன் வழங்குகின்ற நாடுகள் அல்லது நிறுவனங்கள் சில நிபந்தனைகளை விதிக்கும். இந்த பணம் தரப்பட்டால் நீங்கள் இந்த தேவைக்குத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லி சில நிபந்தனை செய்வார்கள். ஆகவே கடன் வழங்குவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரும் ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும் பணத்தை விடுவிப்பதற்கு இவ்வாறு உறுதி செய்யப்பட்ட பணம் அந்த நிறுவனத்திடமிருந்து விடுவிப்பதற்கு சில காலதாமதங்கள் ஏற்பட்டால் அந்த உள்நாட்டில மேற்கொள்ள வேண்டிய உற்பத்திக்காக மத்திய வங்கியிடம் போய் அந்த அரசாங்கம் கடன் எடுத்து அந்த வெளிநாடுகளினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாணயம் அல்ல பணம் இலங்கைக்கு வந்தவுடன் அது திருப்பி அந்த குறித்த வங்கிக்கு செலுத்தும். இனிமேதான் குறிப்பிட்ட எனவே வங்கிகளின் வங்கியாகவும் அரசாங்கத்தின் வங்கியாகவும் மத்திய வங்கி செயற்பட்டபடியால் அரசாங்கத்துக்கு தேவையான நிதியினை பெற்றுக் கொடுப்பது மத்திய வங்கிய கடமை. அவை இதற்கு என்ன பயன்படுத்தலாம் என்று சொன்னால் பொதுமக்களிடமிருந்தும் வங்கியிடமிருந்தும் நிதியை மத்திய அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த குறித்த நிறுவனங்கள் திரைசேரி உண்டியில பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும். விற்பனை செய்து தான் பெற்றுக்கொண்ட பணத்தை அரசாங்கத்தினுடைய திரைசேரிக்கு அனுப்பும். அவ்வாறு அனுப்பிய பணத்துல
அவ்வாறு அனுப்பின பொழுது நாட்டினுடைய சுற்றுலத்தில் வந்து பணத்தின் அளவு குறையும். ஒரு 3 நிமிட இடைவெளி எடுப்போம். ஆகவே மத்திய வங்கி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் பல்வேறுபட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். எதன் ஊடாக சொன்னா நாட்டினுடைய பண நிரம்பரை கட்டுப்படுத்தும் ஊடாக வந்து என்ன செய்யலாம், அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம். அவை எல்லாவற்றுக்கு முக்கியமானது வந்து அந்த நாட்டினுடைய பண நிரம்பல். ஆகவே அந்த மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைப்பதன் ஊடாக அந்த பொருளாதாரத்தினுடைய வேகத்தை மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்துகின்ற காரணிகள் நாங்கள் இங்கே குறிப்பிட்டது போல, முதலாவது சொல்லலாம் வட்டி வீதம். இந்த வட்டி வீதத்தை வந்து மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டுடைய பண நிரம்பல் மாற்றி அமைக்கப்படும். வட்டி வீதம் அதிகரித்தால் நாட்டுடைய பண நிரம்பல் குறையும், வட்டி வீதம் குறைந்தால் நாட்டுடைய பண நிரம்பல் அதிகரிக்கும் என்று சொல்லுவோம். இதன் ஊடாக அந்த நாட்டினுடைய பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், வட்டி வீதம் குறைகின்ற பொழுது அந்த நாட்டில் உள்ள கடன்கள் அதிகரிக்கும். கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தி மற்றும் முதலீடு சம்பந்தமான நடவடிக்கையில வந்து சாதகமான நிலைமை ஏற்படும். வட்டி வீதம் குறைவென்று சொன்னால் பொதுமக்கள் கடன்கள் எடுத்து உற்பத்தி வர்த்தக முயற்சியில் ஈடுபடுவார்கள். இவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது அந்த பொருளாதாரம் வந்து ஒரு வளர்ச்சி போக்கில் ஈடுபடும். இரண்டாவது சொல்லலாம் அந்த மத்திய வங்கியினால் விதிக்கப்படுகின்ற காசொதுக்கி விதம் என்று சொல்லுவோம் நாங்கள். காசொதுக்கி விதம், காசொதுக்கி விதம் என்பது மத்திய வங்கி ஏனைய வணிக வங்கிகள் மீது விதிக்கின்ற வீதம் தான் காசொதுக்கி விதம். அதாவது மத்திய வங்கி ஏனைய வணிக வங்கிகள் மீது மேற்கொள்ளுகின்ற ஒரு நிபந்தனையாக கருதலாம். இது வந்து வணிக வங்கிகள் தாம் திரட்டுகின்ற நிதியில் குறிப்பிட்ட சதவீதத்தினை அந்த வணிக வங்கிகள் அந்த வங்கிகளே பணமாக வைத்திருக்க வேண்டும், மிகுதித்தான் கடன்களை வழங்கி லாபமாக உழைக்க வேண்டும் சொல்லி தீர்மானிக்கலாம். இவ்வாறு அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் சட்டப்படியான ஒதுக்கி வீதம். இந்த சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்பது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஒரு வணிக வங்கிக்கு வருகிற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வந்து வைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படும். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த வணிக வங்கிகள் எதிர்பார்த்த விதமாக நட்டமடைகின்ற பொழுது அந்த நட்டத்தை வந்து ஈடு செய்வதற்காகத்தான் இது வச்சு சேர்க்கப்பட்டது. அடுத்தது பார்க்க போனீங்கன்னு சொன்னால் வங்கி வீதம் என்று சொல்லுவோம், நாங்க பேங்க் ரேட் சொல்லுவோம். அந்த வணிக வங்கிக்கு மத்திய வங்கி கடன்களை வழங்கும். இவ்வாறு கடன்களை வழங்குகின்ற போது மத்திய வங்கி வணிக வங்கிகள் இந்த கடன்களுக்கு அறவீடு என்ற வட்டியை தான் வங்கி வீதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வங்கி வீதங்கள் அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் முன்னரை விட கூடிய அளவு தொகையை வந்து மத்திய வங்கிக்கு வைப்பாக செய்ய வேண்டும் அல்லது வட்டியாக கொடுக்க வேண்டும். ஆகிய வணிக வங்கிகள் என்ற வட்டி வீதங்கள் அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியை அதிகரிக்க செய்வார்கள். இவ்வாறு செய்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு தான் அதில் பாதிப்பு ஏற்படும்.
அடுத்த இன்னொன்று சொல்ல நாங்க நீங்க பகிரங்க சந்தை நடவடிக்கை. இந்த மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பான வங்கியாக செயல்படுகிறது அல்லது அரசாங்கத்தின் வங்கியாக செயல்படுகிறது. ஆகவே அரசாங்க தேவையான நிதியை வந்து இந்த மத்திய வங்கி அந்த திரைசேரி உண்டியலை வந்து விற்பனை செய்கிற ஊடாக அந்த தேவையான நிதியை வந்து மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே வேளையில் அந்த முதிர்வு காலம் முடிவடைந்த பின்னர் அந்த மத்திய வங்கி அந்த வணிக வங்கிகளுக்கு வழங்கின கடன்களை போய் அதுக்குரிய பணத்தை செலுத்தும். அப்ப இந்த உண்டியல் கொள்வனை செய்வதன் ஊடாக அந்த முதலீட்டாளர்கள் சிறிய லாபத்தினை பெற்றுக் கொள்வார்கள். இதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆகவே நீங்க விளங்கி வைக்கணும் கட்டாயம். ஆகவே உங்களுக்கு தெரியும் பணத்துக்கான கேள்வி உங்களை பார்த்த நீங்கள் பணத்துக்கான கேள்வி இந்த வகைகள் பார்த்த நீங்கள் இது தற்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற பணத்தினுடைய வகைகள். இது பணத்துக்கான கேள்வி. இது வந்து பணத்தினுடைய வகைகள் இங்கே தரப்பட்டிருக்குது. ஒடுங்கிய பணம், விரிந்த பணம், ஒன்றிணைக்கப்பட்ட விரிந்த பணம், அதிவிரிந்த பணம் என்று சொல்லி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படி கேள்விகள் பல்வேறுபட்ட வகையில் கேட்கலாம். அதே வழியில மேலும் இப்படியும் கேட்கலாம், நல்ல பண முன்னேற்ற பண்புகள் யாவை என்று சொல்லி கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னாதான் தெரியும். இதுல வந்து பெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து பயன்படுத்துகின்ற கருவிகள் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து சொன்ன மாதிரி
request reserve ratio, cash reserve ratio, டிஸ்கவுண்ட் ரேட், ஓப்பன் மார்க் ஆபரேஷன் சொல்லி சொல்லப்படுறது. நாங்கள் சொன்ன மாதிரி காசு ஒதுக்கி வீதம், சட்டப்படியான ஒதுக்கி வீதம், வங்கி வீதம் மற்றும் ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் பகிர்கின்ற நடவடிக்கைகள் போன்றவற்றை நீங்கள் குறிப்பிடலாம். ஆகவே இங்க பாருங்க, அந்த cash reserve ratio ன்னு சொன்னா the percentage of all deposit that bank must keep in their values. ஆகவே இங்க வங்கிக்கு வருகின்ற வாய்ப்பு நீங்க பாருங்க, இங்க வந்து வங்கிக்கு வந்த வாய்ப்பு $1,00,000 வாய்ப்பா கிடைச்சிருக்குது. இதை 10% வந்து அந்த வங்கி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து வச்சிருக்க வேணுமா. ஆகவே $1,00,000 10% நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. $1,00,000 10%. இவ்வளவு வந்து அந்த ஒதுக்கமா போய் சேரும். $1,00,000 அந்த ஒதுக்கம் வந்து 10,000. அப்ப லோன் எவ்வளவு இருக்கும்? 90,000 இருக்கும். மொத்தம் $1,00,000 உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. $1,00,000 10% பாருங்க. $1,00,000 10% பார்த்தால் 10,000. ஆகவே இந்த வங்கி 90,000 வந்து கடனா கொடுக்கலாம். அதே போல வந்து சிஆர்ஆர் அல்லது எஸ்ஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 10% 20% மாற்றம் அடையுது. அப்போ $1,00,000 20% எவ்வளவு இருக்கும்? $20,000. $20,000 வங்கி வந்து வச்சிருக்க வேணும். மீதிய கடன் கொடுக்கலாம். எவ்வளவு? 80. இப்ப பாருங்க 5% மாற்றம் அடையாது. 5%. அப்படி 5% மாற்றம் அடைகின்ற பொழுது அந்த வங்கி வச்சிருக்க வேண்டிய பணத்தின் அளவு 5,000. 5,000 போனா $1,00,000 5,000 போனா 95. வந்து இந்த வந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம். $1,00,000 5% சொன்னா 5,000 வச்சுக்கொண்டு மீதியை கடன் கொடுக்கலாம். 95 கடன் கொடுக்கலாம். ஆகவே காசு ஒதுக்கி வீதம் 10,000 இருக்கின்ற பொழுது 90% காணப்படுது. 90,000 20 காணப்படுது, 80 காணப்படுது. 5,000 இருக்கும் பொழுது 95 காணப்படுது கடனின் அளவு. காசு வீதம் வந்து குறைகின்ற பொழுது காசு வீதம் வந்து குறைகின்ற பொழுது கடன் கொண்ட அளவு அதிகரிக்கும். ஆகவே இங்கே தரப்பட்ட வெளியீடுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு இவற்றில் நீங்கள் மேலதிகமாக வாசிக்க வேணும். வாசித்தால் உங்களுக்கு சில விடயங்களை நீங்கள்
சம்பந்தமாக மேலதிகமாக விளங்கி வைக்கலாம். இதை வாசிச்சு விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் இந்த விடயத்தை வந்து நீங்கள் இது பாருங்கோ. இது வந்து உங்களுக்கு கேட்பின கேள்வி எங்களை கொண்டு வந்து பெடரல் ரிசர்வ் பேங்க்ல இருந்து கேள்விகள் கேட்கணும். அதே வேளையில வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கேள்வி கேட்கப்படும். அதே போல யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து கேள்விகள் எங்களுக்கு கேட்கப்படலாம். ஆகவே எவ்வாறு கேள்வி கேட்டாலும் வந்து நாங்கள் எழுதக்கூடிய வகை இருக்க வேணும். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி நீங்கள் பார்க்க வேணும். அதே போல யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் சம்பந்தமாகவும் கேள்விகள் வந்திருக்குது. ஆகவே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இப்பொழுது கேட்கலாம். ஆகவே தொடர்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இப்படியும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. நியம ஒதுக்கி வீதம் ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் ரேஷியோ மட்டம் என்றால் என்ன என்றும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஆக உங்களுக்கு தெரியும், அது நீங்க எழுதலாம்.
அதேபோல நாணய மாற்று விதங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நாணய மாற்று சம்பந்தமான கேள்விகள் மூலம் கேட்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நாணய மாற்று வீதம் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. நாணய மாற்று சம்பந்தமான கேள்விகள். அவை நாணய மாற்று வீதம் சம்பந்தமான கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு அப்படி அடிக்க வேண்டும்? இந்த நாணய மாற்று வீதம் என்று சொன்னா நான் சொல்லும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அழைப்போம். நாங்கள் எஃப்எக்ஸ் சொல்லி அழைக்கின்றாங்க. எஃப்எக்ஸ் அது எஃப்எக்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எஃப்எக்ஸ் சொல்லுவோம். இந்த நாணய மாற்று வீதம் வந்து நாணய மாற்று வீதம் இந்த நாணய மாற்று வீதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இலங்கை நாணய மாற்று வீதம் வந்து இந்த முதலாவது ஆரம்ப அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலப்பகுதியில 1940s வந்து எங்கள் நாணய மாற்று விதமானது ஒரு பிணைக்கப்பட்ட நாணய மாற்று விதமாக காணப்பட்டது. பிணைக்கப்பட்ட நாணய மாற்று விதம் அதை நான் சொல்லுவோம் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லி அழைப்போம் நாங்கள். அதாவது எங்களுடைய நாணய மாற்று விதத்தை வந்து முதலாக சொல்லப்படும் பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதம். அதாவது உறுதியான நாணய மாற்று வீதம். பிணைக்கப்பட்ட நாணய மாற்று அழைப்போம் நாங்கள். உறுதியான நாணய மாற்று வீதம் அல்லது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்றாங்க. அதாவது உறுதியான நாணய மாற்று வீதம். உறுதியான நாணய மாற்று வீதம். இரண்டாவது நாணய மாற்று வீதம் வந்து அதாவது ஒரு நாட்டு நாணயமானது இன்னொரு நாட்டு நாணயத்தோட உறுதியானதாக நிலையானதாக காணப்பட்டால் அதை சொல்வது வந்து நாங்கள் உறுதியான நாணய மாற்று வீதம், அதாவது பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதம் அல்லது பிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் என்று அழைப்போம் நாங்கள். அதாவது உதாரணத்துக்கு நான் பார்ப்போம். ஒரு டாலர் வந்து $1 வந்து 10 ரூபாய் என்று சொன்னால் இது தொடர்ச்சியாகவே இருக்கும், அப்படியே மாற்றம் அடையாது. இது யார் தீர்மானிக்கிறது? அரசாங்கம் தீர்மானிக்கும். இது வந்து தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு அப்படி இருக்கும். அதாவது 1960 இருந்து உதாரணத்துக்கு சொன்னாங்க, அல்லது 1940 இருந்து 50 வரை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு 10 இயர்ஸ்க்கு அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வாறு ஒரு நாட்டு நாணயமானது இன்னொரு நாட்டு நாணயத்துடன் பிணைக்கப்பட்டதாக காணப்பட்டால் அல்லது உறுதியானதாக காணப்பட்டால் அல்லது அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டு காணப்பட்டால் அது சொல்றாங்க உறுதியான நாணய மாற்று வீதம், பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதம். இது வந்து காலத்துக்கு காலம் மாற்றமடைய மாட்டாது, அடிக்கடி தலைமுறையடைய மாட்டாது. இது வந்து அரசாங்கம் தீர்மானிக்கும்.
இது வந்து தற்பொழுது காணப்படுவதில்லை. ஆகவே ஒரு நாட்டு நாணயமானது இன்னொரு நாட்டு நாணயத்துடன் பிணைக்கப்பட்டதாகவோ அல்லது உறுதியானதாகவோ அல்லது அரசாங்கத்தினால் குறிப்பிட்ட காலத்துக்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பின் அதை நாங்கள் அழைப்பது உறுதியான நாணய மாற்று வீதம். இதனை அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். அவை இது வந்து ஆரம்ப காலத்துல வந்து, அதாவது சுதந்திரமடை காலப்பகுதியில காணப்பட்ட நாணய மாற்று வீதம். அதற்கு பின்னர் 1977 ஆண்டு காலப்பகுதி, 1977 காலப்பகுதியில 77 ஆண்டு காலப்பகுதியில் எங்களுடைய பொருளாதாரம் வந்து ஓபன் மார்க்கெட்டாக, ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், அதாவது திறந்த சந்தை பொருளாதாரமாக மாற்றப்பட்டது. அப்ப இது இந்த காலப்பகுதியில வந்து எங்கட நாணய மாற்று வீதம் வந்து இந்த உறுதியான நாணய மாற்றத்திலிருந்து விடுபட்டு ஒரு தளம்பு விடப்பட்ட நாணய மாற்று காணப்பட்டது. அதாவது ஃப்ரீ மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் காணப்பட்டது. அதாவது 77 ஆண்டுக்கு பின்னர் எங்க நாட்டு நாணயமானது மேனேஜ் ஃப்ளோட்டிங், மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் காணப்பட்டது. முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் நாணய மாற்று வீதம் காணப்பட்டது. இது வந்து எப்படி காணப்பட்டது? முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் என்று சொன்னால், இது வந்து இந்த நாணய மாற்று வீதமானது, அதாவது உதாரணத்துக்கு சொல்லுனாங்க, ஒரு டாலர் வந்து $1, ஒரு டாலர் வந்து $110 ரூபான்னு சொன்னால் 110 ரூபாய் அப்படி இருக்கும் சொன்னால், இது வந்து எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அந்த நாட்டுக்கான, அந்த வெளிநாட்டுக்கான கேள்வியும் நிரம்பலும் சேர்ந்து அத்துடன் மத்திய வங்கியும் சேர்ந்துதான் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது ஒரு நாட்டில் அதாவது இலங்கையில வந்து டாலர் பெறுமதி எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது என்று சொன்னால், 77 ஆண்டு பின்னர் அந்த வெளிநாட்டு நாணயத்தின் இருப்பு, வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல் மற்றும் இந்த availability of foreign currency and demand for foreign currency, அதாவது வெளிநாட்டு நாணயத்தினுடைய நிரம்பலும் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அவ்வாறு தீர்மானிக்கப்படுகிற பொழுது மத்திய வங்கியினுடைய தலையீடு அங்கு காணப்படும். எனவேதான் இது நாங்கள் அழைப்போம் முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் அழைக்கின்றாங்க. அதாவது வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி என்று சொன்னால் இப்படி இருக்கும், கேள்வி கோடு, வெளிநாட்டு நாணயத்து கேள்வி கோடு, இது நிரம்பல் கோடு. ஆகவே இவ்வாறுதான் தீர்மானிக்கப்படும். இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டாலும் இங்க வந்து மத்திய வங்கியினுடைய தலையீடு காணப்படும். சுதந்திரமாக வந்து கேள்வியால் நிரம்பலால் தீர்மானிக்கப்படவில்லை, மத்திய வங்கியினுடைய தலையீடு காணப்பட்டிருந்தது. அவ்வாறு காணப்பட்ட நாணய மாற்று அழைக்கிறார்கள் முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் அல்லது மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். தெரியும், ஃப்ளோட்டிங் என்று சொன்னா தளம்பல் அடையும். இது தளம்பலை வந்து மத்தியவை கட்டுப்படுத்து. அதாவது ரூபாய் பெறுமதி வந்து 110, 90, 80 அப்படி பெரிய தளம்பலுக்கு உள்ளடக்க தளம்பலுக்கு அனுமதிக்க மாட்டது மத்திய வங்கி. ஆகவே மத்திய வங்கியினுடைய தலையீடு காணப்பட்ட நாணய மாற்று வீதம் தான் சொல்லப்படுது முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம், அதாவது மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது வந்து 77 ஆண்டு பின்னர் காணப்பட்டது. அதனை தொடர்ந்து 2001 ஆண்டு காலப்பகுதியில அறிமுகப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் தான் தற்பொழுதும் காணப்படுகின்றது. அதை நாங்கள் அழைப்போம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொன்னால், அதாவது சுதந்திரமாக
தளம்பு விடப்பட்ட நாணய மாற்று. அதாவது சுதந்திரமாக தளம்பு விடப்பட்ட நாணய மாற்றுதல் இப்பொழுது காணப்படுகிறது. அதாவது நாணய மாற்று விதமானது அந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் நிரம்பலால் மாத்திரம்தான் தீர்மானிக்கப்படுது. இதுல மத்திய வங்கியினுடைய தலையீடு காணப்படாத நாணய மாற்று தான் இப்பொழுது காணப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இது வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்விக்கோடு. இது நிரம்பல் கோடு இப்படி இருக்கும். இந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல் என்பது அதாவது இவற்றுடைய கிடைப்பனவு டாலர்ஸ், yen, pounds and euro. இவை அதாவது வெளிநாட்டு நாணயங்களுடைய கிடைப்பனவு, availability of foreign currency, that's called foreign supply. அதாவது நாங்கள் availability of foreign currency, அதாவது வெளிநாட்டு நாணயத்தினுடைய கிடைப்பனவு, அந்த கிடைப்பனவு நாங்கள் சொல்லுவோம் supply of foreign currency. வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல், வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல் அது சொல்லப்படும் நிரம்பல் கோட்டெல்லாம் குறிப்பேன் நாங்கள். அது வெளிநாட்டு நாணயத்தினுடைய கிடைப்பனவு, அதை நாங்கள் அழைப்போம் வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல் அழைப்போம். டிமாண்ட் என்று பார்க்க போய்க்க வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி. இது எப்படி ஏற்படும் என்று சொன்னால், அதாவது வெளிநாட்டு டிமாண்ட் எப்ப கூட்டு போகுதுன்னு சொன்னால், எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி ஏற்படப்படுது. இது ஏற்றுமதி ஊடாகத்தான் எங்களுக்கு சப்ளை கிடைக்கும். எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஊடாகத்தான் எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் கிடைக்கும். அதே போல டிமாண்ட் எப்ப ஏற்படும் என்று சொன்னால், இம்போர்ட் பண்றது ஊடாக நாங்கள் இம்போர்ட் பண்ணோம்னு சொன்னால் அதிக பொருட்கள் நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம். ஆகவே இம்போர்ட் பண்ணதான் எங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி ஏற்படுது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக மீண்டும் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நேரம் முடிவடைந்து போயிட்டது. ஆகவே மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆகவே மேலதிகமாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது மேலதிகமாக விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் எங்களுக்கு சம்பந்தமாக நீங்கள் வெளியில் கேட்டால் நாங்கள் அதுக்குரிய வழிகளை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். Thank you. God bless you all. Thank you.